ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனிஷ் எஃப்எஃப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 30 ஆஃபரில் சேர் அமௌண்ட்டு கொண்டு வர அந்த ஒரு ட்ரிக்கை தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், முதல்ல ஒரு லோன் உல்ஃப் வந்து சோலோ மேட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கைஸ், நான் ஸ்டார்ட் பண்ணாமட்டே நீங்களும் இப்போ சோலோ மேட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த ஒரே ஒரு லோன் உல்ஃப் மேட்ச்சில் வர வச்சுலாங்க. இதை பாருங்கள், முதல்ல எனிமியை பார்த்துன்னு ஒரே ஒரு புல்லட் மட்டும் அவனை பார்த்து கரெக்டாக அடிங்க. இப்போ பாருங்கள், இப்போ நடிக்கிறேன் பாருங்கள். இதுமாரி எனிமியை பார்த்துட்டு ஒரே ஒரு புல்லட் மட்டும் வச்சுட்டு நீங்களே போய்ட்டு எலிமினேட் ஆகிடணும். ஆமாம் கைஸ், நீங்கள் திருப்பி அடிக்கூடாது. ஒரே ஒரு புல்லட் மட்டும் வச்சுட்டு எலிமினேட் ஆகிடணும். இப்போ பாருங்கள், நான் க்ளோவால் போட்டேன். க்ளோவால் போட்டு ப்ரீஸ் பாம்பெல்லாம் தூக்கி வச்சு நீங்களே எலிமினேட் ஆகிடுங்க. எலிமினேட் ஆகிற மாதிரி திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்டு ஒரே ஒரு புல்லட் மட்டும் அடிச்சுட்டு எனிமிக்கிட்ட போயிட்டு எலிமினேட் ஆகிடுங்க. ஓகே கைஸ், இது வந்து செகண்ட் ரவுண்டு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு போயிட்டு எலிமினேட் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி இதில் வந்து எலிமினேட் ஆகிடக்கூடாது. இது வந்து நீங்கள் வந்து எனிமியை வந்து கில் பண்ணணும் கைஸ். ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. முதல்ல எனிமியை மண்டையில் போட்டு கில் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிற ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ண உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஆஃபர் வரும். இப்போ எனிமி கில் பண்ணிட்டீங்க. இப்போ மூணாவது ரவுண்டு கைஸ். இப்போ மூணாவது ரவுண்டு நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஜோனில் எலிமினேட் ஆகிருப்பீங்க. இப்போ மூணாவது ரவுண்டு வந்து நீங்கள் எனிமி கிட்ட அடி வாங்கிடணும். ஒரு அடி கூட எனிமி அடிக்கவே கூடாது கைஸ். எனிமி கிட்ட அடி வாங்கின மாதிரி நீங்களும் அடி வாங்கிட்டுங்க. காய்ஸ், இங்கே பாருங்கள், அடுத்த வர ரவுண்டாலும் நீங்கள் எனிமிக்கிட்டே அடி வாங்கிட்டீங்க. எனிமிக்கு வந்து போயா கொடுத்துருங்க காய்ஸ். இப்போ வந்து மேட்ச் விட்டு வெளியே வாங்க காய்ஸ். லோன் உல்ஃப் முடிச்சு விட்டுருக்கலாம். உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்துடாது. நான் சொல்கிற ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் கடைசியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு போய் நீங்கள் ஒரு ட்ரைனிங் ரவுண்ட் போடுங்க காய்ஸ். ட்ரைனிங் ஒன் போட்டுங்க. ட்ரைனிங் ஒன் போட்டுட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்களா ஒன் டாப் கன். அந்த ஒன் டாப் கன்னை பை பண்ணிக்கோங்க. இந்த ஒன் டாப் கன் தான் முக்கியம் காய்ஸ். அந்த ஒன் டாப் கன்னை மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. காய்ஸ், இப்போ இந்த கன்று வச்சு நீங்கள் மேட்ச்சில் போயிட்டு எனிமியெல்லாம் அடிக்கக்கூடாது. நீங்கள் பயக்கம் போல் எனிமிக்கிட்டே போய் சேர்த்துருங்க காய்ஸ். இதோ பாருங்கள், நான் இந்த மாதிரி நீங்களும் போய் சேர்த்துருங்க. இதோ காய்ஸ், இப்போ நீங்கள் ஃபைனலில் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த சேர் அமௌண்ட் வந்துடும் காய்ஸ். இப்போ இந்த மேட்ச் விட்டு வெளியாங்க. மேட்ச் விட்டு வெளியே அந்த பிறகு கன்ஃபார்மாக நான் சொன்ன ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் காய்ஸ். காய்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதுமாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் அதிகமாக வரப்போகுது காய்ஸ். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.